ஹலோ எவ்ரிவான், சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் எப்படி ஒரு வால் ஹேங்கிங் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை கம்ப்ளீட்டாக கலர் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் கற்றுக்கணும். ஒன்று பேப்பர் ஸ்டிக் பண்ணுறதுக்கு, இன்னொன்று பேப்பர் ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போது பேப்பர் ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு A4 சைஸில் ஒரு பேப்பர் எடுத்து அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு அதை க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதோட ஒரு எண்டை கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கோட லென்த் 30 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இன்னொரு எண்டையும் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மொத்தம் 8 ஸ்டிக் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டிக் எல்லாத்தையும் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அலைன் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ட்ரை ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் நம்ம பேப்பர் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த பேப்பர் ஃப்ளவர்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதே ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி இன்னொரு வால் ஹேங்கிங் டிசைன் கூட நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி 7 பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ளவர் ரெடி ஆயிரும். இப்போ ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நடுவில் ஒரு ஹாஃப் கட் பேர்ல் எடுத்து ஒட்டிடலாம். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட பேர்ல் இல்லாட்டினா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி மொத்தம் 6 பீஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பேப்பர் ஸ்டிக்ஸ் மேலே இந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டோன்னா நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நம்ம வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சீக்கிரமாவே இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.